அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவில் 18 எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. இது மாரி செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ திமுகல பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்தே ஒரு பெரும் அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. சில திமுகவுடைய அறிவாலயத்தில ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அரசியல்லே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இப்ப திமுகல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுல்ல. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியில கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாரி முக்கிய முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வரும் நிலையில, இப்ப திமுகவுடைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்கன்னா, எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டின் அடிப்படையில ஸோ திமுகவுல உட்கட்சிக்குழு மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலின் அடிப்படையில் தான் இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, 18 எம்எல்ஏக்கள் திடீர்னு ராஜினாமா செய்ய போறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகியிருக்கு. இந்த கட்சியில முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ தாவேகாவுக்கு போறதாக ஒரு தகவல் வெளியாகி வருது. ஸோ இந்த நிலையில தான் இப்ப அதிரடியாக திமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா, 18 எம்எல்ஏக்கள் ஸோ ராஜினாமா செய்ய போறதாகவும், ஸோ உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையில இப்ப அதிரடியாக திமுகல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸோ ஏற்பட்டிருக்கு. ஸோ இத பத்தி இந்த வீடியோல ஸோ நம்ம முழுமையா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் உட்கட்சிக்குள்ளேயும் முதல்ல ஏற்படுது இல்லையா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் ஆனதுலேருந்தே ஸோ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பிடிக்கல. அதில் பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்காக அயராமல் உழைச்ச மூத்த அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பதவியில் தூக்க வேண்டும், புதியவர்களாக தான் நியமிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஸோ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்ட உத்தரவின் அடிப்படையில் ஸோ உட்கட்சி மோதல் பார்த்தீங்கன்னா, திமுகக்குள்ளேயே நடந்திருந்த நிலையில் மீண்டும் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் 3 மாத காலங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் மூத்த அமைச்சர்கள் ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா, ஸோ தாவேக்கால இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் ஸோ திமுகல இருந்து நிறைய அமைச்சர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக ராஜினாமா செய்திருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திமுகல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எம்எல்ஏக்களும் 18 எம்எல்ஏக்கள் ஸோ ராஜினாமா செய்ய போறதாக ஒரு ஸோ தகவல் வெளியாயிருக்கு. சில உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு. சில பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். திமுகலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்காங்க. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அனைவருக்குமே தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஸோ இணைந்திருக்காரு. இதைத் தொடர்ந்து திமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய அமைச்சர்கள்லாம் வருவார்கள் அப்படின்ற மாரி தாவேக்காலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அழைப்புகள்லாம் ஸோ வந்திருக்கு. இருந்தாலும் என்ன ஸோ நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாரி செய்திகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.